இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி, நாங்க போயிட்டு இருக்கோம். இட் இஸ் ஓகே, நீங்க போய் பட்டு மெதுவா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஹெல்ப்பா பார்ட்னர்? இத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா? இப்ப நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும், ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. ஃபைட் பண்ணலாங்கறியா? பின்னர் Coca-Cola. this is wrong. நான் என் கடமை தான் செஞ்சேன். ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். ஏதோ அட்ரஸ் கேட்டீங்க? அது ஃபைட்ல மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சாரி, எந்த கைமாறு எதிர்பார்த்து நாங்க இந்த உதவியை செய்யல. கைமாறா வந்திருக்கிற மேட்டர் தெரிஞ்சா விளக்குமாறு தான். என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இந்த பாசி புடிச்ச பாட்டி யாரு? பாட்டியா? நான் இந்த பாப்பாவோட தாத்தா. என்ன விஷயமா மலையேறி வந்திருக்கீங்க? ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ? எந்த எஸ்டேட்ல? நோ 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 நோ. எந்த எஸ்டேட் நாங்க சொன்னோம்னா அந்த எஸ்டேட்டுக்கு நீங்க போன் பண்ணி எங்களை பத்தி ரொம்ப 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 உயர்வா சொல்லி ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. எந்த ரெக்கமெண்டேஷன் வேலை கிடைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. உண்மையான திறமைக்கு தான் மரியாதை கிடைக்கணும். ஐயா, எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற? ஆல் பழக்க தோஷம் மைண்டன் பண்ணிக்குமா? ஓகேமா. சுமாரா. அதுக்கு இல்ல, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். தயவு பண்ணி சொல்லுங்க. ஊட்டியில பிச்சை எடுக்கிற மாதிரியே ரெண்டு கையை நீட்டுறா. சொல்லிருப்பா. பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அது எங்க கம்பெனி. ஆனா உத்தியோகம் ஆபீஸ்ல இல்ல, வீட்ல தான். நீங்க ஹவுஸ் மேனேஜர், நீங்க பாப்பாவுடைய பர்சனல் பாடி கார்டு. ஏன்பா இங்கே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்பதான்ப்பா நம்புவானுங்க. இந்தாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ். நாளை காலையில நீங்க ரெண்டு பேரும் நேரா வீட்டுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம். பாய். ஏய் ஸ்டாப். மூஞ்சி காட்டு. பாத்தர் இவனுக்கு பணம் கொடுங்க. பாட்டர் அடிக்கிற மாதிரி பாரா பண்ணா மூஞ்சிய குத்திட்டான். மூஞ்சில கைய வைக்க. போடா. ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. போ. போடா. போட்டாம். ஏன் பாட்டர் இவன் அடிக்கிற? அந்த பொண்ணு மேல என்ன தள்ளி விடுறானா, இவனே போய் விழுந்துட்டு இருக்கான். இவனை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. அட நாயே, நாங்க பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சா நீ பிக்கப் பண்ணல. போட்டாங்க. போலாமா? பாட்டர் என்ன அந்த பக்கம்? எப்படி போறது? இந்த பக்கம். நீதான் அட்ரஸ் துப்பி தூக்கி போட்ட, என்ன பண்றது இப்போ? தெருவாலே வா. இந்த சட்ட பாக்கெட்ல தான் நான் வச்சேன். என்ன இந்த நாத்தனா இருது? நீங்க அதை அங்க வச்சிருக்கிறியா? எங்க வச்சாலும் சரிடா, உன்னையவே ஒரே அமுக்கடா குப்பா.
வில்லாதி வில்லா, உன்னை பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரே கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப தாடியும் லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு. சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவோம். எப்படி பிளாக்மெயிலா? யா பழிக்கு பழி, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்பா இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணுகிட்ட காட்டிடாதப்பா. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு, அப்படி நில்லு. பாட்டர் கொஞ்சம் இரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு என்ன கும்பிடுற மாதிரி ஒரு இருக்கும். ஐடியாமா அது? வா கும்பிடு கும்பிடு. அங்க அவன் மேல கை போடுறான். அச்சே. என்னப்பா இது? யதார்த்தமா கை எடு போட்டு எடு கும்பிடு. கும்பிடு. கால்ல விழுந்தா நல்லா இருக்குமே. அப்படியா? கால் விடு. மூஞ்சி தெரியலப்பா. அப்படியா? இருந்தா தானே தெரியறதுக்கு. ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வேலை செய்றீங்களா இல்ல நான் உங்ககிட்ட வேலை செய்யறேனா? அதுல என்ன உனக்கு டவுட்? உட்கார்ந்து இருக்க போஸ பார்த்தா தெரியல. ஏன் அங்க உட்கார்ந்த தலைமையில உட்காருங்க. ஐ எம் ரெடி. இடம் இருந்தா உட்கார மாட்டோமா? இத்தினூண்டு மட்டும் எத்தனை பேர் உட்காருது? சரி சரி அதை விட அக்கௌண்ட்டுக்கு வருவான். ஏன் வரணும்? அக்கௌண்ட்ஸ் பார்த்தா தெரியாதா? ஏகப்பட்ட கமிஷன் அடிச்சிருப்பீங்க போல இருக்கே. வீடே நம்மளுதுன்னு ஆயிடுச்சு. இல்ல சில்லற கமிஷன் இருக்கு. உன் பாக்கெட்ல நீயே திருடுவியா? உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? உன் ஃப்ரெண்டு தானே? என்னடா ஆன்ட்டி என்ன நோண்டி? பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டு வர சொல்லி எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். கரும புடிச்ச நாய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இத போட்டுட்டே அலையுது. சார் நீங்க போட்டுங்க சார். நீங்க கண்ணு தெரியாம தானே போடுறீங்க. பரவாயில்ல அது இருக்கட்டும். டேய் அந்த பணத்தை ராஜா கிட்ட கொடு, அவங்க கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வரட்டும். ஆன்ட்டி டேய் ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொன்னே போடுவேன். பொட்டி குடுறா. பார்ட்னர், பெட்டியை திறந்து உள்ள பணம் இருக்கான்னு பாருங்க. ஏப்பா என்ன ஏன்பா? எம்டி பாக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பணத்தோட ஓடிட்டாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீ என்ன ஆளு? ஓபன் த பெட்டி. பார்ட்னர் ஃபுல் கேஷ். என்ன அது? எங்களமா நீ ஜென்டில்மேன் ஆயிட்டியா? க்ளோஸ் த பாக்ஸ். பெட்டி எடுத்து வேன்ல வைங்க. போங்க. யோ குறுக்க காலை வச்சுட்டு போனா எப்படியே போறது? போப்பா அப்படியே உட்கார. ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கு. போங்கடி போங்க. ஓ, என்னது இன்ப அதிர்ச்சி? வீட்ல பெருசங்க தொல்லை தாங்க முடியல. ஆஹா. ஏதோ சைடுல ஓரம் கட்டணுமா, ஒரு டச்சிங் ஒரு கிஸ்ஸிங் கூட பண்ண முடியல. அதான் ஜாலியா ஒரு மொபைல் லவ் பண்ணலான்னு வந்தேன். இந்த பார், இந்த மாதிரிலாம் கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்காது. ஏன்? நல்ல டைட்டா கட்டி பிடி. ஓ ஓ ஓ ஓ கியர் தானா சேஞ்ச் ஆகுது. பா குப்புன்னு வேர்த்திருச்சுப்பா. இதுக்கே இப்படியா? இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்கு தெரியுமா? ஐட்டம் ஐட்டத்தெல்லாம் நான் வந்து எல்கேஜிமா. ஆமா குழந்தை. ஆமா குழந்தைதான். பார்ட்னர், கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர். தரையில நடக்கிறவன பாத்திருக்கேன், கொஞ்சம் லுல்லு அதிகமானா தலைகீழா நடக்கிறவனையும் பாத்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்மா?
சோஃபா பார்ட்னர், இறங்குங்க பார்ட்னர். யாராவது கிராஸ் பண்ணா அவனை குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சுதான் இறங்குவேன். இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு? பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க, நான் கால் வச்சு இறங்குறேன். குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு, கொஞ்சம் குனிங்களேன். கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம். என்னையா காதை கடிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. படிக்கிற. பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை. கொலை செய்தவர்களுக்கு வெறும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. கொலை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு. டேய், போய் குனிடா. என்ன சித்தப்பா அது? என்ன விளையாட்டு? இது வந்துமா பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு. மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா, நாம 2 பேரும் பச்சை குதிரை தாண்டுவோமா? இப்ப ரொம்ப ரிஸ்க். இந்த விளையாட்டு வேண்டாம். நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு. வாங்க அதை விளையாடலாம். பசங்க ராணி சேர்ந்துருச்சு, கூட இருக்க ஜோக்கர் தான் இடைஞ்சலா இருக்கு. ஏப்பா கவத்திட்ட? ரம்மியே சேரலீங்க. ஆனா எனக்கு கையிலேயே ரம்மி. இதுதான் டிராப் கார்டு. இத நான் போட்டு பாப்பா எடுத்தது வையே, உடனே நீங்க 2 பேரும் அவுட். ஓஹோ, உங்க கேம் அந்த ரேஞ்சில போதா? இப்ப நம்ம விளையாட்ட பாருங்க. தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரம்மி இதுதான். ஓபன் பண்ணட்டுமா? என்கிட்ட ஆல் இந்தியாவே கலக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளு கார்டு எடுத்து கவுத்துறானுங்க. நம்மள போலவே கார்டுல போட்டா வச்சு செட் பண்ணிருப்பானுங்களோ? இருக்கும்டா. நாட்டுல கோயில் இல்லாத ஊர் உண்டு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் கூட உண்டு. ஆனா நம்மளுக்கு செட்டப் இல்லாத ஊரே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? உன் தங்கச்சியா இருக்குமோ? அவ கூட இப்படி வைக்கப்பட்டது இல்லடா. அவரு கடுக்கணும் ஏன் கடிக்கிறீங்க? கார்டை போடுங்க. நானு டிராப். ஏன்? எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து அர்ஜென்டா ஒரு கால் வரும். கால் மட்டுமா வரும்? கை வரும், வாந்தி வரும், பேதி வரும். அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும். நீ வாமா. நான் விளையாடணும் சித்தப்பா. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. வாமா. வாங்க சித்தப்பா. வைத்த கலக்கிருச்சா? அதுல என்ன போட்டாடா ஒட்டி வச்சிருக்கீங்க? நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்தேன்னு வையே, உன் லைஃப்ல பாத்ரூமே வராது. ஏன்பா, அது என்ன தமிழ்நாட்டையே கலக்கிற சூப்பர் கார்டு? கரெக்ட். இது சரி, உன் கார்டுல என்ன? இதுவும் ஆல் இந்தியாவை கலக்கிற கார்டு? ஆமா, திருப்பதி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இத பாக்கெட்ல வச்சுக்க, இதையும் பத்திரமா வச்சுக்க. இந்த கார்டை வச்சுதான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணணும். அப்படியா? அப்போ ஓகே. போட்டோ தமாஸ்காரன் பாக்கெட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்குடா அவனுக்கு ஒரு தமாஸ்.